தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் உங்கள் லட்சுமி கல்யாண். குறள் எண் 950. இப்போ நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ எல்லாருமே பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரே படிப்பு எது தெரியுமா? எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ்னா என்ன தெரியுமா? நீங்கள் அதை மாற்றி போடணும். ஆமாம், ஆக்சுவலாக பிஎம், பிஎஸ் அதுதான் எம்பிபிஎஸ்ன்னு என்ன செஞ்சுட்டு ஆயிட்டு. பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரிம்பாங்க. இளங்கலை மருத்துவவியல், இளங்கலை அறுவை சிகிச்சைங்கிறது தான். இப்போ மருத்துவம்னா என்ன? வள்ளுவர்கிட்ட போய் கேட்டான், ஐயா மருத்துவம்னா என்ன? மருத்துவத்தில் யாரெல்லாம் இருக்கா, என்னெல்லாம் இருக்கா? இப்போ குரலை பார்ப்போமா? ஆ, அருமையான குரல். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. மெடிசன்னா 4 பேர் இருப்பானா, மருந்துன்னா 4 பேர் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று யார்? இப்போ ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறோம், ஃபஸ்ட்டு நோயாளி இருப்பான், உற்றவன் இருப்பான். ரெண்டாவது யார்? டாக்டர், மருத்துவர் இருப்பார். ஆமாம், ரெண்டாவது மருத்துவர் இருப்பார். மூணாவது யார்? அந்த நோயாளியை கவனித்துக் கொள்கின்ற செவிலியர் இருப்பாங்க. இல்லைன்னா சுற்றத்தார்கள் என்ன செய்யணும்? இருப்பாங்க. அந்த நோயாளிக்கு அந்தந்த நேரத்தில் கரெக்டாக மாத்திரை எடுத்து கொடுக்கறது, அவங்கள வந்து கழிவறைக்கு அழைத்து செல்வது, சிறுநீர் உபாதை இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கு செவிலியரோ அல்லது சுற்றத்தாரோ என்ன செய்வாங்க? அதை உழைச்செல்வான்கார். இது ரெண்டுக்கும் இடையில என்னென்னா மருந்துன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், மருந்து கொடுக்கணும். நேராக வேலைக்கு வேலைக்கு கரெக்டாக மருந்து கொடுக்கணும். என்ன சாப்பிடணுங்கிற ஒரு கண்ட்ரோல் என்ன செய்து இருக்குது. அதை என்ன செய்ய வேண்டியிருக்கு? பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு மருத்துவமனைனா நோயாளி இருப்பான், அடுத்தால டாக்டர் இருப்பார், மருத்துவர் இருப்பார், மூணாவது மருந்து இருக்கும், செவிலியர் இருப்பாங்க. இந்த நாளையும் நபர்களை கொண்டு உள்ளடக்கியது தான் மெடிசன்ங்கிற அந்த மருத்துவங்கிறது. எந்த காலத்தில் சொல்லியிருக்காரு பாருங்க. வள்ளுவர் பெருமான் இந்த 4 இல்லைன்னா மருத்துவங்கிறதே என்ன செய்யாது, கிடையாது. அதனால் குறிப்பாக நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மருத்துவ முறையில் 4 நபர்கள் இருக்க வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் 4 பேர் தான். நம்மளை கடைசியில் அந்திம காலத்துக்கு தூக்கிட்டு போகிறது 4 பேர் தான். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த 4 பேர் தான். அதனால் இந்த மருத்துவ முறையிலையும் 4 பேர் தான் இருக்கிறாருங்கிறத வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு.